அன்பு மக்களே, தமிழ் தாய் உறவுகள், உங்கள் அனைவருக்கும் சரவணா சேலம் ஜேஎஸ்கே சேனல் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும். மக்களே, நம்முடைய சரீரத்துக்கு எலும்பு சக்தி அதிக தேவைப்படுகிறது அல்லவா? அதே போல் நம்முடைய பற்கள், ஈர்கள் மற்றும் நம்முடைய கண் பார்வைகள், காதுகள் மற்றும் மூக்கினுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த நாய்ஸிங் வரும், கொரட்டை வரும். அது இல்லாமல் தலைவலி, கண் ரொம்ப அடிக்கடி தண்ணி வெளியில் வர்றது, நம்மளோட வார்த்தைகளை பேசும்பொழுது தண்ணி வெளியிலேருந்து தெறிக்க பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாமந்தி பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம பால் தயிராக்கி, தயிரை மோராக்கி கடைஞ்சி வச்சுருப்போம் இல்லைங்களா? அது ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. இந்த சாமந்தி பூ நல்லா கழுவிட்டு, இந்த காம்பு இப்படி பார்க்குறீங்கள, இந்த காம்பு உள்ளே வந்து விதை இருக்கும். இந்த விதையை நம்ம சாப்பிட தேவையில்ல. இது இந்த இடத்துல இப்படி பிடிச்சி நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கடிச்ச நல்லா எவ்வளோக்கு மெல்றீங்களோ மென்னுட்டு, நம்மளுடைய உமிழ் எச்சைவினால் நல்லா மென்று முழுகும் போது பல்கர், ஈறுகள், அதாவது வயிற்று புண்ணு, இது எல்லாமே தீர்ந்து போயிடும். இது ரொம்ப சுவாரஸ்யமான மெடிசன். இது நான் ஒரு 20 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இது ராவணா, நம்ம பழைய பாட்டன் ராவணா இருக்கார்ல, அவருடைய சித்த மருத்துவத்தில் இது எழுதிக்குது. ராவணா மருத்துவத்தில் எழுதிக்குது. சிந்தாமணி மருத்துவம்னு சொல்லுவாங்க. அதில் என்னோடய குறிப்பு எழுதிது சாமந்தி பூவுடைய மருத்துவ குணங்களை பற்றி. அதே போல் நிறைய விஷயங்கள். நீங்கள் டில்லி பட்டணத்தில் இந்த மாதிரி மதர் டெய்ரி பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க இந்த லஸ்ஸின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அந்த மாதிரி பேக்கெட்டில் வர்றது நம்ம மோர் மாதிரி தான் இதுவும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கடுகுலாம் போட்டு இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி பேக் பண்ணி தராங்க. இப்போ இந்த இதை தான் நான் இப்போ குடிக்க போகிறேன். ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் வீட்டில் நீங்கள் மோர் பண்ணியும் குடிக்கலாம். ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி நீங்கள் குடித்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பற்கள் ஈரும் நல்லாயிருக்கும், வலி வராது, சுடு தண்ணீர், பச்சை தண்ணி குடிக்கிறது எதுவும் வராது. அதனால் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அது குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெய்லியும் ஒன்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பூவை. இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதை நானே செடியில் வளர்த்துனது. இப்போ தான் பறிச்சிட்டு வந்தேன். நீங்கள் வீடியோவில் பின்னாடி லிங்க்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது பூக்களுடைய தோட்டத்தெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் குழந்தைங்களுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேஷ் பண்ணி கொடுக்கலாம். பாலில் கலந்து வடிகட்டி கொடுக்கலாம். பல்லுக்கு முக்கியமாக மூட்டு வலி, எலும்புக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. இது யாரும் அதிகம் பயன்படுத்துறதில்ல. இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ காணொளி மூலமாக உங்களுக்கு போடுறேன். நன்றி மக்களே.